டேய் போடா போ அண்ணன் கூப்பிடு போ. உனக்கு அண்ணே சொல்லவே மாட்டறானே. ஏன்டா அந்த வேலைய பண்ண? டேய் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நம்ம ஊர்க்காரன் வச்சு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்க தோலை உரிச்சு தொங்கிட்டு இருப்பேன். மரியாதையா சொல்லிரு. யார் சொல்லி நந்தினியை கட்டுறீங்க? ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுண்ணே. நான் நேத்து 2 பசங்களை புதுசா வேலைக்கு கூட்டி வந்தேண்ணே. அவங்கள தான் காணோம்ண்ணே. ஒருவேளை அவங்க தான் பண்ணிருப்பாங்களோ என்னன்னு எனக்கு தெரியலண்ணே. அவங்கள காணடா. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? விலாசம்லாம் வாங்காமையா வேலைக்கு கூட்டி வந்திருப்ப? வாங்கிருப்பீல? விலாசம் இருக்குண்ணே. சொல்லு. அது வந்துண்ணே. டேய் நோட் பண்றா. சரிண்ணே. இதானே விலாசம். எழுதிட்டேன். ஏய் போடா. ஏய் அண்ணே இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி என் பொண்ணு கல்யாணம் நடந்தே தரணும். அதுக்கு முதல்ல அந்த நந்தினி யார் கடத்தலான்னு கண்டுபிடிச்சாகணும். போடா. கரிகால் நீ காணுமே. தெரியலங்க. நந்தினியை தேடி எதுவும் போயிட்டானோ? அவளை தேடி யார் போய் என்ன பிரயோஜனம்? அவன் கூடயே ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். அம்மா என்னம்மா? அண்ணி என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? கல்யாணத்தன்னைக்கு காலையில பொண்ணை காணோம்னா என்ன அர்த்தம்? ஓடி போயிட்டான் தானே அர்த்தம். கல்யாணி, நந்தினிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இந்த மாதிரி பேசுறதெல்லாம் சரியில்லை. நான் ரொம்ப சரியாதான் பேசிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி வரைக்கும் மண்டபத்துல இருந்தவ இப்ப காணோம்னா மாயமா மறைஞ்சிட்டாளா? அண்ணே கண்டிப்பா அவ எவன் கூடயே ஓடிதான் போயிருக்கா. அம்மா திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டு இருக்காதீங்கம்மா. நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. டேய் நான் என்னடா இப்ப தப்பா பேசிட்டேன்? மண்டபத்துல இருந்தவ எங்க போனா? அத யாராவது சொல்லுங்க. பேய் பிசாசு ஏதாவது வந்து தூக்கிட்டு போயிடுச்சா? இந்த கல்யாணம் வேணான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். யாரு கேட்டா? இப்ப பொண்ணு ஓடி போய் கல்யாணமே நிக்க போகுது. எவ்வளவு பெரிய அவமானம் இதெல்லாம். என் புள்ள வாழ்க்கையே இப்ப போச்சே. ஆனா எவ்வளவு ஒருத்தி ஓடி போனாங்கிறதுக்காக என் புள்ள வாழ்க்கைய நான் நாசமாக்க முடியாது. அதனால இன்னைக்கு என் புள்ளைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். கல்யாணி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு ஏன் பைத்தியம் பிடிக்க போகுது? அப்புறம் ஏன்டி இப்படி உளறிட்டு இருக்க? நந்தினிக்கு என்னாச்சுன்னு தெரியாம நாங்கெல்லாம் பதறி போயிருக்கோம். நீ சம்பந்தமே இல்லாம அருளுக்கு கல்யாணம் ஆகணும்னு பேசிட்டு இருக்க. சம்பந்தம் இல்லாமல்ல நான் பேசல. இன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும். இங்க பாரு, திரும்ப திரும்ப பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காத. பொண்ணுக்கு எங்கடி போவ? என் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி நேத்து வந்தால, அவ என் புள்ளைய கல்யாணம் பண்ணிப்பா. இது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு கிட்ட கேட்காம நீயே முடிவு எடுத்துக்குவியா? நான் சொன்னா அவ என் புள்ளைய கட்டுவா. என் புள்ளைய கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு கசக்கும்? வீரையா, போய் ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வா. சபையில வச்சு அவ சம்மதத்தை கேட்போம். போ. சரிக்கா. என்னங்க இது? என்னம்மா என்ன இது? அம்மா என்னம்மா நடந்துட்டு இருக்கீங்க? நீங்க யாராவது திடீர்னு கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏன் சம்மதம்னு ஒண்ணு இருக்குல்லம்மா? உனக்கு எதுவும் தெரியாத அருளு. நீ அமைதியா இரு. அம்மா எது பண்ணாலும் ஓன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே. ஏன் விருப்பம் இல்லாம நீங்களா அப்படி முடிவு பண்ணீங்கன்னா? டேய் முதல்ல அந்த பொண்ணு வரட்டும். அந்த பொண்ணை பாரு, அதுக்கப்புறம் பேசலாம். கல்யாணத்துக்கு வந்த பொண்ணு கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா அந்த பொண்ணு எப்படிமா ஒத்துக்கும்? அந்த பொண்ணு வேணான்னு தானே சொல்லும். நீ ஏன் முடிவு பண்ற? அந்த பொண்ணு முதல்ல வரட்டும், இரு. அண்ணி தோ வந்துட்டா என் தங்கம்.
பாத்தியாடா? அம்மா உனக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு பளிங்கு சிலை மாதிரி இருக்கா பாரு. அருளை கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு என் கூடயே ஓடி போயிட்டா. ஏய் கல்யாணி, சரி, காணாம போயிட்டா. இல்ல பேயோ பிசாசோ தூக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என் புள்ள கல்யாணம் நிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீ என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னம்மா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? இவங்க எல்லாரும் நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நீ என் சொந்தக்கார பொண்ணு, நான் சொன்னா கேப்பான்னு சொன்ன. அதான உண்மை. இங்க எல்லார் முன்னாடியும் பளிச்சுன்னு என் புள்ளைய கட்டிக்கிறேன்னு சொல்லு. முடியாது. என்ன சொல்ற? உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாது. சொல்லுமா. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு இப்போ ஒரு புது பிரச்சனை. என்னாச்சு? பாக்குறீங்களா? எனக்கு என்னமோ நந்தினியை இவங்க தான் கடத்த சொல்லிருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்? நந்தினியை கடத்தி வச்சுட்டு இப்போ இந்த பொண்ணு அருள் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அருளுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நேரா ஒருத்தி மண்டபத்துக்கே வந்திருக்கானா அந்த பொண்ணு கண்டிப்பா தப்பானவதான். பணத்துக்காக தான் அவ வந்திருப்பா. எனக்கும் அதே சந்தேகம் தான். அதான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவளை பத்தி ஏதாவது விசாரிக்க முடியுமா? கண்டிப்பா விசாரிச்சிடலாம். நீ போட்டோவை அனுப்பு. அவ ஃப்ராடா தான் இருப்பா. தோ உடனே அனுப்புறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். சரி. என்னம்மா கண்ணு, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? என்ன திரும்ப என்ன மிரட்டிட்டு போலான்னு வந்தியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்படியா செல்லம்? கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு, நீ பயப்படுவியா இல்லையான்னு. என்னம்மா கல்யாண ராணி, உன் லீலைகள் எல்லாம் இதுல நல்லா தெளிவா இருக்கா? நீ ஒரு பித்தலாட்டக்காரின்னு பாவம் கல்யாணத்துக்கு தெரியாது போல இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சே. நீ ஏற்கனவே பல பேரை பணத்துக்காக ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க. உன் மேல 10-15 கேஸுக்கு மேல இருக்காமே. இத நான் இப்போ வெளியில சொன்னா நீ ஜெயிலுக்கு தானே போகணும். ஐயோ வேண்டாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. வேணானா அப்ப இனிமே நான் சொல்றதான் நீ செய்யணும். இப்ப என்ன, இங்க இருந்து நான் சொல்லாம கொள்ளாம ஓடி போகணும் அதானே? நான் ஓடி போயிடுறேன். அதெல்லாம் வேண்டாம். நீ இப்ப ஓடி போயிட்டனா எங்க அத்தை உன்ன மாதிரியே இன்னொருத்தைய தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரும். அதனால
நீ இங்கே இருந்து நான் சொல்றத மட்டும் செய்யணும், சரியா? ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க? உங்க பையனை கல்யாணம் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். ஏய், நான் வந்து தனியா கேட்டப்போ நீ கட்டிக்கிறேன்னு தானே சொன்ன. இப்ப எல்லார் முன்னாடியும் முடியாதுன்னு சொல்ற. இங்க பாருடி, இப்படி மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ என் புள்ளைய கட்டிக்கோ, நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். எதுக்கு என்ன கம்பல் பண்றீங்க? ஏய், கொன்னுடுவேன் உன்னை. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? கல்யாணி, நாங்க தான் சொன்னோம்ல, திடீர்னு ஒரு பிள்ளைகிட்ட போய் என் பையனை கட்டிக்கோன்னு சொன்னா எப்படி சம்மதிப்பா? இல்ல, இவ என் புள்ளைய கட்டிக்கிறேன்னு தான் சொன்னா. இப்ப முடியாதுன்னு சொல்றால, முடியாதுன்னு சொல்ற பொண்ண நீயே கல்யாணி கட்டாயப்படுத்திட்டு இருக்க. நீ போமா. என்ன தப்பிக்க பாக்குறியா? எங்க ஓட பாக்குற? கூட்டிட்டு வாமா. ஓகே சார். நான் என்னங்க பண்ணேன்? ஏய், என்ன விடுங்க. எல்லாம் எனக்கு தெரியும். வண்டியில ஏறு. வா வா. விடுங்க. வண்டிக்குள்ள ஏறு. வாங்க உள்ள போலாம். ஓகே சார். நந்தினி, நந்தினி, நந்தினி. டேய் வாங்கடா போலாம். சரி. ஏப்பா, என்னண்ணே? அந்த தெருவில் 23 நம்பர் வீடு இருக்குது. எது அந்த தெருவிலையா? ஆமா. 23 நம்பர்ல வீடு இல்லவே இல்லைங்க. எல்லாமே 200க்கு மேல தான். சரி, அந்த தெருவில் ராபர்ட் சாரதி யாரா இருக்காங்களா? சுத்தி இருக்க 6 தெருக்கும் நான் தாங்க அயன் பண்ணி கொடுக்குறேன். நீங்க சொல்ற பேர்ல யாருமே இங்க இல்லைங்க. அண்ணே, தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்கானே. ஆமாண்டா அண்ணே, இப்ப அந்த நந்தினியை கண்டுபிடிக்கலன்னா கண்டிப்பா 2 கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கல்ல. இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் நடந்தே ஆகணும். கரிகால மாலதி கழுத்துல தாலி கட்டி ஆகணும். அது இன்னைக்கு நடக்காம நான் விட மாட்டேன்டா. எப்படிதான் உனக்கு இப்படி எல்லாம் மனசு வருதோ? இந்த நேரத்துல போய் எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து அருளுக்கு கட்டி வைப்பேன்னு சொல்ற? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா? பாட்டி, அத்தைய சத்தம் போடாதீங்க. அத்தை பாவம், புள்ள கல்யாணம் நின்னு போயிடுங்கிற பயத்துல தான் இப்படி பண்ணிட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, வாய்ஸ் அவடால் விடாதீங்கன்னு. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? யாரு போலீஸ வர சொன்னது? நான் தான் வானதி கிட்ட சொல்லி போலீஸுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். நந்தினியை காணும்னா வேற என்ன பண்றது? அவங்ககிட்ட தான் சொல்ல முடியும். ஐயோ போச்சு, போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சா நாம மாட்டிப்போமே. சார் வணக்கம். சார் வணக்கம். நான் லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். நந்தினி காணாம போனதுக்காக நாங்க என்கொயரிக்காக வந்திருக்கோம். அந்த பொண்ணு எப்ப காணாம போனாங்க? நேற்று நைட்டெல்லாம் இங்கே தான் சார் இருந்தா. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் காணும். போலீஸ்க்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது?
யாரு சொல்லிருப்பாங்க? உங்களுக்கு இங்க யார் மேலேயோ சந்தேகம் இருக்குங்களா? இல்ல சார், எங்க பொண்ணு காணாம போனதுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பொண்ணோட போட்டோ இருந்தா என்னோட நம்பருக்கு அனுப்பி வைங்க. அனுப்புறேன். சரிங்க சார். அனுப்பிட்டேன் பாருங்க. சார் வந்துடுச்சு சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். சீக்கிரமே பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுவோம். சரிங்க சார். வரோம் சார், வாங்க போலாம். ஓகே சார். அண்ணே, என்னென்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. கவலைப்படாத. அக்கா சொன்னது மாதிரி செஞ்சாச்சு. இனிமே அவ பணம் கூட கைக்கு கிடைக்க. ஆமாண்ணே. டேய் நந்தினிங்கடா. டேய் அவளை புதைச்சிட்டோம் போட. உதச்சிட்டியா? நந்தினிங்கடா. குடிங்கடா. குடிங்கடா. சொல்றா நந்தினிங்க. சொல்றா. சொல்ல மாட்டேன். நந்தினிங்கடா. டேய் நில்லுங்கடா. நந்தினி, நந்தினி, நந்தினி. நந்தினி பாவம், அவ வாட வேண்டிய பொண்ணு. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவ. அவ வாழ்க்கை இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. இது நந்தினி கொலுசுமா இருக்கு. அப்போ நந்தினி வேற தோணுன மாதிரி இருக்கு. நந்தினி, 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 நந்தினி. நந்தினி, 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 எந்திரி நந்தினி, 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 எந்திரி நந்தினி, உனக்கு ஒண்ணும் இல்ல. நந்தினி, நந்தினி, கண்ணை திறந்து பாரு. நந்தினி, நந்தினி, உனக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? யாரு யாரு எனக்கு கடத்துறது? அதெல்லாம் எதுவுமே தெரியல நந்தினி. யாரு அந்த வீரன் தான் இத பண்ணிருக்கணும். சரி வா, மூத்தத்துக்கு நேரமாச்சு.
எந்திரு வா. வானதி அருள் விஷயத்த இப்பவே நந்தினி கிட்ட சொல்லிடலாமா? நந்தினி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு கரிகாலா. அது வந்து நீங்க நந்தினி தானே? ஆமா சார். உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்ல சார், ஒண்ணும் இல்ல. ஆமா, இவர் யாரு? இவரு என் மாமா பையன். இவரு தான் என்ன காப்பாத்தினாரு சார். ஓ அப்படியா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. ஆனா உங்களை கடத்தினவங்கள நாங்க வழியிலேயே பிடிச்சிட்டோம். அவங்க உங்களை நகைக்காக கடத்தினதா சொல்றாங்க. உங்களை காணோன்னு மண்டபத்தில் எல்லாரும் பதட்டத்தில் இருக்காங்க. நாங்களே உங்களை கூட்டிட்டு போய் மண்டபத்தில் விட்டுறோம். சரிங்க சார். சரி, நீ போ நந்தினி, நான் பின்னாடி வண்டியில வந்துடுறேன்.